2022ஆம் ஆண்டு வக்ஃப் போர்டிலேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி 389 ஏக்கர்ஸ் திருச்செந்துறை கிராமம், ஸ்ரீரங்கம் வட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துறை கிராமத்தில் 389 ஏக்கர் வந்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான நிலம். அதனால் வந்து பத்திரப்பதிவு வந்து தடை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதனால் வந்து டெம்பரவரியாக வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணும்பொழுது தேர் வாஸ் அ ப்ரொட்டஸ்ட். மக்கள் வந்து அதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டதனை தொடர்ந்து ஒரு பீஸ் மீட்டிங் வந்து ஆர்டிஓ தலைமையில் வந்து நடத்தப்பட்டது. சப் ரிஜிஸ்ட்ரார் மற்றும் அந்த வக்ஃப் போர்டுடைய அதிகாரிகள் அனைவரையும் வந்து கூப்பிட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது வக்ஃப் போர்டும் வந்து இதை வந்து அந்த தடை வந்து நீக்கி இருக்காங்க. ஸோ இப்பொழுதைக்கு வந்து திருச்செந்துறை கிராமத்தில் வந்து நிலங்கள் வாங்குவதற்கோ விற்பதற்கோ பத்திரப்பதிவு செய்வதற்கோ வந்து எந்த ஒரு தடையும் வந்து இல்லை என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனிதிங் ஓகே. அவங்க மக்கள் ஃபீல் பண்றாங்க அது டெம்பரரி சொல்யூஷனா இருக்குமோ, எங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. இல்லை, இது வந்து இனாம் அப்படிங்கிறது வந்து 1927 ரெக்கார்ட்ஸில் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூடிஆர் செட்டில்மெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பட்டாதாரர்களுடைய பெயரில் வந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த யூடிஆர் செட்டில்மெண்ட் இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், வக்ஃப் போர்டு அவங்க சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் அதனுடைய 1927 ரெக்கார்ட்ஸை எடுத்து நம்ம ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட், யார் வந்து அதற்கு நிலத்திற்கு சொந்தமானவர்கள் என்பதை வந்து ஆர்டிஓ வந்து முடிவு பண்ணுவாங்க. தாலுக் லெவல் அவங்க என்கொயரி பண்ணி முடிவு பண்ணுவாங்க. டெம்பிள் வந்து 1500 இயர்ஸ் பிஃபோர் இருக்குன்னு சொன்னாங்க சார். நம்ம கவர்மெண்ட்ல ஏதாவது அதுக்குரிய ஆவணங்கள் இருக்குதா சார்? இல்லை, அதுதான் அந்த ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட், அது யார் வந்து ஓனர்ஷிப் இருக்குது, அந்த லேண்டோடைய ஓனர் யார் அப்படிங்கிறத வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி தான் வந்து அதை பார்க்க முடியும். அதுக்கு ஆர்டிஓ வந்து தாசில்தாரோடு இணைந்து வந்து அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி யார் ஓனர் அப்படிங்கிறத அவங்க தீர்மானம் செய்வாங்க.